இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? அத்துமீறிய தாவேக தொண்டர்கள் கடிதம் எழுதிய விஜய், மேயர் பிரியா கொடுத்த வார்னிங். மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மணப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தியும் கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் காவல் நிலையத்தில் மரணமடைந்தது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஜூலை 13 சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து தொண்டர்கள் வந்திருந்தனர். அப்போது விஜயை பார்க்க அவரது கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் முண்டியடித்துக் கொண்டு சென்றதால் சிவானந்தா சாலையின் சென்டர் மீடியனில் இருந்த கம்பிகள் சேதமடைந்தன. இதற்கு சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. ஆர்ப்பாட்டத்தில் விஜய் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக தாக்கி பேசியிருந்த நிலையில் பொது சொத்தை சேதப்படுத்திய உங்கள் கட்சியினர் மீது எப்போது நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள், எப்போது சாரி சொல்ல போகிறீர்கள் என்று திமுக தொண்டர்கள் ட்வீட்டுகளை பதிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் தாவேக கட்சி தலைமையில் இருந்து சென்னை மாநகராட்சிக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் சேதமடைந்த பொது சொத்துக்களை தாங்களே சரி செய்து தருகிறோம் என்றும் அதற்கு அனுமதி வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. சிவானந்தா சாலையில் இருந்த தடுப்பு கம்பிகள் மற்றும் பிற இடங்களில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சரி செய்ய அனுமதி தருமாறு தாவேக மாவட்ட செயலாளர் சார்பில் மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளருக்கு தாவேக மாவட்ட செயலாளர் எழுதியுள்ள கடிதத்தில் சிவானந்தா சாலையில் இருந்த தடுப்பு கம்பிகள் மற்றும் பிற இடங்களில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சரி செய்து தருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை சரி செய்வதற்கு அனுமதி தருமாறும் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் இனிவரும் காலங்களில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் நிகழ்ச்சிகளை நடத்துமாறு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை மேயர் மகேஷ் தெரிவித்தார்.